என்னடா கட்டப்பையில? ஏய் வாடா காட்டுறேன். டேய் நீ காட்டுறதெல்லாம் காரணம் நான் பார்க்க மாட்டேன்டா. ஆஹா இப்போ பார்க்குறேன். என்னடா ஃபிகர் என்ன உஷாராயிடுச்சா? பார்ட்டிலாம் வைக்கிறேன். டேய் எனக்கு 3 அவனுக்கு 2 என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் கிடையாது. உனக்கு 1 அவனுக்கு 1 எனக்கு 3. டேய் நீ வாட்டர் பாயிட்டு குடிச்சாலே வாந்தி எடுத்துருவேன். நீ போய் குடிக்கிறன்ற. டேய் பலிக்குதுடா. என்ன பார்த்து பொறுக்கிட்டாடா. பார்த்துக்கலாம். பொறுக்கிட்டானா என்ன மச்சான்? வலிக்குதுடா. அதுக்கு என்னடா உதைக்கிற? டேய் ஒரு ரவுண்ட் அடி, அதுக்கப்புறம் பேசுவோம். அட்ரா. டேய் என்னடா? அவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன்டா. ஆனா உன்னை ராஜா மாதிரி பார்க்கலையா மாமா? என்ன போய் என்ன சொல்லிட்டா? அவளோட பர்சனாலிட்டில வந்து நான் கீழே இருக்கலாம்டா. கண்டிப்பா உண்மை. ஆனா அவளை அன்பா பாத்துக்கறல ஒரு உங்கிட்ட போட்டி குடிக்கிறான்ல அதான் டப்புன்னு கை வைக்கிறான். கேட்டாடா பறிக்கடா. எங்க அப்பா யாரா? டிஆர். எங்க அப்பா யாரா? பவர் ஸ்டார். ஐயோ அழுகுறானா சிரிக்கிறானா அவனுக்கே தெரியலையே. எங்க அப்பா இப்ப கூட கேபினட் மினிஸ்டர் அவன் சிஎம் பார்க்க போயிருக்காரா. எந்த ஏரியா? சிஎம் பார்க்க போயிருக்காரு. இவ்வளவு இருந்தோம் நான் எவ்வளவு கண்ணியமா இருக்கேன்டா. ஐயோ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கேன். என்ன போய் ஏய் விடு மச்சான், நீ நான் ஒரு ரவுண்ட் கண்ணு போயிட்டேன். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாடா. இன்னொரு ரவுண்ட் எடுறா. ஒரே ஒரு ரவுண்ட் எடுறா. வந்துடுறா. என்ன போய் அப்படி சரி. என்னடா சொன்னா? என்ன போய் பொறுக்கிட்டாடா. டேய். எனக்கு சூதி இடுப்பு கட்டாலடா. ஆமா. தொட்டனா சூதிய தொட்டனா தொட்டு நான் வீட்டுக்கார விட மாட்டானே. நீ சொல்லா. மா ஆ என்ன இது? இட்லிடா. அம்மா சோறுங்கம்மா. முதல்ல இது சாப்பிடுறா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எங்க போச்சு இந்த சட்னி? ஏண்டி எல்லாத்தையும் சேர்த்து வையுங்கிற? என்னம்மா மாமா சாப்பிடலையாம்மா? நைட்ல எங்க போனானோ? அதுவா, அவருக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா, கோவிச்சுட்டு உக்காந்துருக்காரு. ஏமா அந்த புரோக்கர் கொண்டு அந்த போட்டோல ஒரு போட்டோ ஓகே பண்ண வேண்டியதானே? அதுக்கு புரோக்கர் ஒத்துக்கணுமே. இவன் பெரிய ஆளினால் அழகுராசா. மா நானே கேட்க நினைச்சேன், ஏன் மாமாக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணல? அந்த கதையை ஏன்டா கேட்குற? இவன் கல்யாண வயசுல எந்த பொண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தான். எந்த பொண்ணும் சிக்கல. கல்யாண வயசு தாண்டிடுச்சு. சரி போனா போறதுன்னு புரோக்கர் மூலமா 3 பொண்ணுங்களை கொண்டு போய் காட்டணும். சொல்லி வச்ச மாதிரி 3 பேருமே இவன் மூஞ்ச பார்த்த உடனே மயக்க போட்டு விழுவாளுங்க. ஜெயஸ்ரீ இந்த ஒத்திக்க. வாப்பா. ஜெயஸ்ரீ சொல்லுங்க ஆண்டி. நீ இந்த பட்டுப்பாவடையில எவ்வளவு நல்லா இருக்க தெரியுமா? நானே உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், நீயே போட்டுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நீ அழகா இருக்க, அதைத்தான் நான் சொல்றேன். ஜெயஸ்ரீ இந்த ஊரை பத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு. டவுன மாதிரி தசு புசனா இருக்க. ரொம்ப அமைதியா இருக்கு ஆண்டி. அப்புறம் தண்ணி, இந்த ஊர் தண்ணி
எப்படி இருக்க? பளிங்கு மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மனசு மாதிரி. ஐயோ, என் மனசு மட்டும் இல்லம்மா, அங்கிள் மனசும் அப்படித்தான், இந்த ஊரு ஜனங்க மனசும் அப்படித்தான். ஏன் என் புள்ள சரவணன் இருக்கானே, அவன் மனசும் அப்படிதான்மா. ஜெயஸ்ரீ, நீ இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, காத்து பிடிச்சிருக்கு, எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, எல்லாம் சொன்ன. என் பிள்ளை சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. இது பாரு, என் பிள்ளை சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கமா. அவன் ரொம்ப நல்ல புள்ளமா, அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா. அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு. சொல்லு ஜெயஸ்ரீ. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், இருந்தாலும் ஏன் என் பின்னாடி சுத்துற? உங்க அம்மா கிட்ட சொன்னா என்னை விட அழகாவும் நல்ல பண்ணாவும் பார்ப்பாங்கல்ல. ஏன் நான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறேன்? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏற்கனவே 2 பக்கம் அடிச்சிருக்கேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? வாழ்க்கையில் 3 விஷயம் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. 1, நம்ம எப்போ பிறக்கிறோம். 2, நம்ம எப்போ இறக்குறோம். நம்ம அம்மா அப்பா யாரு, இந்த 3ம் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம், யாரோட வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜெயஸ்ரீ. இந்த வாழ போகிற காலத்தில் நம்ம நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறதே வேஸ்ட் ஜெயஸ்ரீ. மேபி நீ ஒரு சூப்பரான பையனை எதிர்பார்க்கலாம், தப்பில்ல. ஆனால் என்ன மாதிரி ஸ்மாரான பசங்க ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மாறுறது ரொம்ப கஷ்டம் ஜெயஸ்ரீ. சூப்பரான பையன் ஒருவேளை உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு தேவையில்லாத ஆசைகளை கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஹலோ, சொல்லு மச்சான். என்னடா உன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இல்லடா. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே தெரிலடா. மாலினி கேம்பை கட் பண்ணிட்டு போனால? ஆமா. உன் கட் பண்ணி போறேன்னு சொன்னால? போனாலா? இல்ல. அதான்டா பொண்ணுங்க சைக்காலஜி. மச்சான் மச்சான் அப்படியேறா, இப்போ பிடிக்கிறான் பாடுறா பொண்ணுங்க சைக்காலஜியா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா.
அம்முடா புஜ்ஜு குட்டியா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? முத்தம் ஆ, முத்தமா கண்ணத்துலையா போன கண்ணத்துல வையே உமா கொடுக்குறேன் டேய். உம்மா. உம்மா. சை நிறுத்து. உனக்கு டீசென்சின்னு என்னன்னு தெரியாதா? நீ பப்ளிக்ல இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எங்க பிடிக்கணும்? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல முடியாது. இனிமே இப்படி நடந்துக்காத. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.